பார்த்தா கையை காட்டி ஆள் யாருன்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகவனுக்கு கோவம் வந்துடுது. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இப்போ சூர்யா இந்த பழைய ஏற்றுட்டு இங்கே நிற்கிறான் அப்படின்னா அதுக்கும் நான் தான் காரணம். அந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்றதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்துச்சு. நான் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேணான்னு சொன்னி அழுதன் சூர்யா கிட்ட அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறேன்னா, ஆமாம் இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. என்கிட்ட தவறான முயற்சிக்கு பண்ணுச்சு காசு பணத்துக்காக. நான் அந்த பொண்ணை வேலையை விட்டே நிறுத்திட்டேன். அது என்ன பழி வாங்கிறதுக்காக தான் ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் விட்டு பிரச்சனை பண்ணுது. என்னை மன்னிச்சிருது ராஜலக்ஷ்மி. இதை தான் நான் சூர்யா கிட்ட அன்றைக்கி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்றாங்க. என்னங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் தப்பு எதுவுமே பண்ணலை. பழி வாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னம்மா இப்படி சொன்னால் நாங்கள் நம்பணுமா என்ன? அப்போ அழகோட அப்பா நீங்கள் தானே அப்படி சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. நான் கிடையாது, நான் மனசறிஞ்சு தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. பணத்துக்காக தான் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறாங்க. இந்த குழந்தை உங்கள் குழந்தையே கிடையாது. இது ஆல்ரெடி நான் சூர்யா சாரை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. சூர்யாவும் ஆமாம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்றாங்க.